அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கூடி தொழில் செய். ஒரு மனிதன் தனியாக வேலை செய்வதை விட பலர் சேர்ந்து ஒன்றாக முயற்சி செய்து வேலை செய்தால் அது எளிதாகவும் விரைவாகவும் வெற்றிகரமாகவும் முடியும். இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். ஆனந்தச்சேரி என்னும் கிராமத்தில் அசோக் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் தனியாகவே தனது தோட்டத்தில் மரங்களை நட்டு வளர்த்தான். எல்லா வேலையையும் ஒருவனாக செய்ததால் அவன் மிகவும் களைப்பாக இருந்தான். வேலையும் மெதுவாக நடந்தது. ஒரு நாள் அவன் நண்பர்களான ராஜு, சங்கர், குமார் ஆகிய மூவர் அசோக்கிடம் வந்து, நாமெல்லாம் சேர்ந்து வேலை செய்தால் சீக்கிரமாக முடியும் என்று சொன்னார்கள். அசோக்கும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். அவர்கள் நால்வரும் சேர்ந்து மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி களைகளை அகற்றி தோட்டத்தை பராமரித்தார்கள். சில மாதங்களில் அசோக்கின் தோட்டத்தில் அழகாக மரங்கள் வளர்ந்து நிறைய பழங்கள் கிடைத்தன. அதை சந்தையில் விற்று அதிக லாபத்தில் வந்த பணத்தை நால்வரும் சமமாக பங்கு எடுத்துக் கொண்டனர். அப்போது அசோக் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான். முக்கியமான வேலைகளை பலர் சேர்ந்து உழைத்தால் வேலை எளிதாகவும் விரைவாகவும் முடியும். மேலும் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: சில வேலைகளை நாம் தனியாகவும் செய்யலாம். ஆனால் அதிக உழைப்பு, நேரம் மற்றும் திறமை தேவைப்படும் வேலைகளை பலர் சேர்ந்து செய்தால் அது எளிதாகவும் விரைவாகவும் வெற்றிகரமாகவும் முடியும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.